டெய்லி டயர்டா ஃபீல் பண்றீங்களா? கம்மியான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலும் மூச்சு அதிகமா வாங்குதா? முக்கியமா முடி அதிகமா கொட்டுதா? எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, நீ சரியா தூங்குறது இல்ல. ஆனா நான் சொல்றேன், இது அயன் டெஃபிஷியன்சி. ஹாய், திஸ் இஸ் டயட்டிஷியன் சிவபிரசாத், ஃபோகஸ்ட் ஆன் யுவர் வைட்டாலிட்டி. அயன் டெஃபிஷியன்சினா அனிமியா மட்டும் இல்ல, அயன் டெஃபிஷியன்சினா எனர்ஜி தெஃப்ட். இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது அயன் என்ன பண்ணும், மாடர்ன் சிம்டம்ஸ் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி, விமனுக்கு ஏன் அயன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெய்லி ரெக்யர்மெண்ட் ஆஃப் அயன், அயன் ரிச் ஃபுட் முக்கியமா வெஜிடேரியனுக்கு, அப்சார்ப்ஷன் சீக்ரெட், காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் நேச்சுரலா அயன் எப்படி நம்ம பாடியில இன்க்ரீஸ் பண்றது. ஸோ எண்டில் ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரூத் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம. அயன் வந்து ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் மினரல். நம்ம பாடியில அயன் இல்லைன்னா ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகாது, ஆக்சிஜன் மசிலுக்கு ரீச் ஆகாது, பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகாது. ஸோ இப்படி இருந்தா இதோட ரிசல்ட் ஃபேட்டிக், பிரெயின் ஃபாக், வீக்னஸ். அயன் ஆல்சோ நீடட் ஃபார் இம்யூனிட்டி, டெம்பரேச்சர் ரெகுலேஷன், என்சைம் ஆக்டிவிட்டி அண்ட் ஓவரால் வைட்டாலிட்டி. ஸோ அயன் டெஃபிஷியன்சினா நம்மளோட ஹோல் பாடி ஸ்லோ மூடுக்கு போகும். இதனால தான் அயன் டெஃபிஷியன்சியா இருந்தா நம்ம வீக்கா ஃபீல் பண்றோம். ஓல்டு டெக்ஸ்ட் புக் சொல்லும் பேல் ஸ்கின், அனிமியா. ஆனா அப்டேட்டட் சிம்டம்ஸ் கான்ஸ்டன்டா டயர்ட்னஸா இருக்கிறது, சின்ன வேலை ஏதாவது செஞ்சாலும் அதிகமா மூச்சு வாங்குறது, முடி அதிகமா கொட்டுறது, கை நகம் வந்து ரொம்ப பிரிட்டிலா இருக்கிறது, கோல்டு ஹேண்ட் அண்ட் ஃபீட் இருக்கிறது, ஃப்ரீக்வெண்டா இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ விமனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும், பீரியட்ஸ் அப்போ ரொம்ப டிசீனஸ் இருக்கும். இன்னும் பிரெக்னென்ட் விமென்ஸுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப வீக்னஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அயனை இக்னோர் பண்ணீங்கன்னா அனிமியா மட்டும் இருக்காது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ மென்னை விட விமென்ஸுக்கு அதிகமாக அயன் ஏன் தேவைன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா மந்த்லி அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கனால பிளட் அதிகமாக லாஸ் ஆகும். ஈவன் லாக்டேஷன் மதருக்கு அயன் வந்து அதிகமாக தேவையாகும் பால் சுரக்கிறதுக்கு. மென்னை கம்பேர் பண்ணும்போது விமனோட பாடியில் அயன் வந்து கம்மியாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நிறைய விமன் வந்து நார்மல் வெயிட்ல இருந்தாலும் அயன் டெஃபிஷியன்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ டெய்லி அயன் ரெக்யர்மெண்ட் பார்த்தோம்னா அடல்ட் மென்னுக்கு ஒரு நாளைக்கு 17 mg பெர் டே தேவைப்படும், விமனுக்கு 21 mg பெர் டே தேவைப்படும், பிரெக்னென்ட் விமனுக்கு 35 mg per day தேவைப்படும், adolescent girlsக்கு 27 mg per day தேவைப்படும். ஸோ இங்க ரியாலிட்டி என்னன்னா மோஸ்ட் விமன் சாப்பிட்றது 10 to 12 mg per day தான். எப்படி? ஸோ அயன்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்கு, ஹீமயன் அண்ட் நான் ஹீமயன். ஹீமயன்றது வந்து அனிமல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும், நான் ஹீமயன்றது பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும். ஸோ அயன் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஹீமயன், இதுக்கு வந்து அனிமல் ஃபுட்ஸ்ல இருந்து கிடைக்கும், எக்ஸாம்பிள் சிக்கன், மட்டன், ஃபிஷ், லிவர். ஸோ இதுக்கு வந்து வைட்டமின் சி தேவையில்லை. நான் ஹீமயன் இது வந்து பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும், எக்ஸாம்பிள் ஸ்பினச், பல்சஸ், லெக்யூம்ஸ், சீட்ஸ். இதுல எல்லாமே வந்து நான் ஹீமயன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து வைட்டமின் சியோட பேர் பண்ணாதான் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ அயன் ரிச் ஃபுட்னு பார்த்தோம்னா லிவர், சிக்கன், மட்டன் 100 கிராம்ல 9 to 12 mg இருக்கு. ரெட் மீட், மட்டன் ஆர் பீஃப், இதுல வந்து 2.5 to 3.5 mg இருக்கு. சாரடைன் இதுல வந்து 2.9 mg இருக்கு. டூனா இது வந்து 1.3 mg இருக்கு. எக் யாக்ல 2.7 mg இருக்கு. சிக்கன்ல 1.3 mg இருக்கு. ஸோ இது வந்து அனிமல் ஃபுட்ஸ் ஹீமயான். இது வந்து 2 கிராம் நம்ம எடுத்தாலும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிரும். ஸோ இது வந்து அப்சார்ப்ஷனுக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ வெஜிடேரியனுக்கு அயன் ரிச் ஃபுட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது கார்டன் கிரஸ் சீட். இது வந்து 100 கிராம்ல 100 mg ஆஃப் அயன் இருக்கு. நெக்ஸ்ட் பிளாக் செசமி சீட்ஸ், எள்ளு, இதுல வந்து 14.6 mg இருக்கு. ராகி இதுல வந்து 3.9 mg இருக்கு. சாய் பீன்ஸ் இதுல வந்து 15.7 mg இருக்கு. பெங்கால் கிராம்ஸ் சன்னா இதுல வந்து 6.2 mg இருக்கு. லென்டில்ஸ் இதுல வந்து 7.5 mg இருக்கு. ஸ்பினச் இதுல வந்து 2.7 mg இருக்கு. ரா ஸ்பினச்ல 2.7 mg இருக்கு. குக் பண்ணா கொஞ்சம் குறைஞ்சிரும். ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இதுல வந்து 4.0 mg இருக்கு. டேட்ஸ் இதுல வந்து 1 mg இருக்கு. ஜாகரியில 11 mg இருக்கு. ஸோ இதெல்லாம் வெஜிடேரியன் சோர்ஸ், நான் ஹீமயான். இந்த அயன் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கணும்னா நமக்கு வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட், அப்புறம் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸோட நம்ம பேர் பண்ணிக்கிட்டோம்னா இந்த அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபெயில் ஆவாங்க. நான் ஹீமயான் அதாவது வெஜிடேரியன் சோர்ஸ் வந்து நம்ம அயன் எடுக்கும் போது நம்ம வைட்டமின் சி மட்டும் எடுத்தா பத்தாது, இதோட ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், எக்ஸாம்பிள் தோசை ஆர் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் பிளஸ் இதோட நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடும்போது அயனோட வேல்யூ அதிகமாகும். ஸோ மேக் ஷூர் தட் அயன் ரிச் ஃபுட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 3 to 4 hours அப்புறம் டீ, காஃபி, மில்க் எதுவும் குடிக்கக்கூடாது. இது அயன் அப்சார்ப்ஷனை சப்ரஸ் பண்ணிடும். அயன் ரொம்ப முக்கியம். ஸோ காமன் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்க. அயன் டேப்லெட் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கிறது, டீ, காஃபி வந்து ஆஃப்டர் த மீல்ஸ் குடிக்கிறது, அயனுக்கு ஸ்பினச் மட்டுமே போதும்னு நினைக்கிறது, ஹெவியான பீரியட்ஸை இக்னோர் பண்றது, ஃபெரிட்டினை செக் பண்ணாம அயன் எடுத்துக்கிறது. ஸோ அயன் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ டெஸ்ட், ட்ரீட், ஃபாலோ. ஸோ அயன் கரெக்டாக இருந்தால் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும், நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும்,
மூட் ஸ்டெபிலிட்டி ஆகி நம்ம ஓவரால் வைட்டாலிட்டி சூப்பரா இருக்கும். அயன் டெஃபிஷியன்சி காமன், ஆனா நார்மல் இல்ல. எஸ்பெஷலி விமென்ஸுக்கு அயன்னா லைஃப் சப்போர்ட்டிங் மினரல். ஸோ ஃபுட்டை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க, சப்ளிமெண்டேஷனை ஆப்ஷனா வைங்க. ஸோ அயனை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜி, பிரெயின், பாடி எல்லாத்தையும் தேங்க் பண்ணும். நீங்க டயர்டா இருக்கீங்களான்னு கேட்கல, உங்க பிளட் ஆக்சிஜனை கேரி பண்ணுதான்னு கேட்கிறேன். ஸோ இந்த வீடியோல அயன் ரிச் ஃபுட்டை பத்தி பார்த்தோம்ல, உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து தெரிஞ்ச நாலேஜை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அயன் ரிச் ஃபுட்டை பத்தி சொல்லுங்க.